ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராம் சொன்னபடியே வசுந்தரா சிவனோட காலடியிலேயே அந்த பத்திரத்தை வச்சு மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரத்துக்கு இனிமேல் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிழிச்சி போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, வசுந்தரா நீ வேணும்னா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், என்னைக்கா இருந்தாலும் இவன் கூட உள்ள பகை என்கிட்ட தீரவே செய்யாது, இனி நான் இவனை பழி வாங்காமல் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியா கோவில் கெட்டதுக்காக நம்ம வசுந்தரா ரகுராம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி பூமி பூஜையை சிறப்பா செய்து முடிக்கிறாங்க. வீடியோக்குள்ள போற பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ரகுராமும் அந்த இடத்துல கலங்கி போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஈஸ்வரா, நான் சொன்ன மாதிரியே கார்த்திகை தீப திருநாளும் வந்தாச்சு, இன்னைக்கு தான் இந்த பூமி பூஜையை சிறப்பாக நடத்தி கோவில் கெட்டக்கூடிய பணியை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்து இது வரைக்கும் இந்த வசுந்தரா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்த மாதிரி இல்லை, அந்த நிலமும் பேர் மாறின மாதிரி இல்லை, என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம ரகுராம் சிவனுக்கு காலடியிலே இருந்து அப்படி மண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரகுராமும் அந்த பத்திரம் மட்டும் கரெக்டான சமயத்துல வரனா அடுத்த 10 நிமிஷத்துலேயே என்னோட உயிர் இந்த இடத்துல இருந்து பெரிய ஈஸ்வரா, எதுனாலும் உன் கையிலேயே அதை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நம்ம ரகுராம் உருக்கமா சிவன் கிட்ட வேண்டுதலை வைக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஜானகி மாயா எல்லாருமே பயங்கரமா வருத்தத்துல இருக்காங்க. இது வரைக்கும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கடைசி நிமிஷம் வேற ஆயாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமி பூஜையும் தொடங்க போகுது, இந்த சமயம் வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வசுந்தராவும் வந்த மாதிரி இல்லை, ஏற்கனவே பஞ்சாயத்தில் வச்சு இவங்க ரொம்பவே ஒரு பெரிய வாக்கு கொடுத்துருக்காங்க, இவங்க வாக்கை எப்படியுமே காப்பாற்றக்கூடிய ஆளாச்சே, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நம்ம ஜானகியும் வேண்டுதலை வச்சிட்டு இருக்காங்க. ரமணி பாட்டி அப்படி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா பதட்டத்தில் இருந்துட்டே இருக்காங்க. நம்ம ரகுராம் ஊர் மக்கள் எல்லாருமே சிவனுக்கு பக்கத்துல சூழ்ந்து இருக்கும்போது கரெக்டான சமயத்துல வசுந்தரா தேவி அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வசுந்தரா வந்த உடனே ஏதோ ஒரு பிரச்சனை தான் இங்க நடக்க போகுது, இப்ப எந்த பிரச்சனையோட வராளோன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசனையில இருந்துட்டு இருக்கும்போது வசுந்தரா வந்து அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அப்படி நம்ம சிவனுக்கு அடியிலேயே அந்த பத்திரத்தை வச்சு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. வசுந்தராவும் கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே என்னோட பொண்ணை வந்து நல்லபடியா சரி செய்து தந்துட்டு என்னோட பொண்ணு இந்த மாதிரிலாம் மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என் பொண்ணை எனக்கு மறுபடியும் நல்ல விளையாட்டு திருப்பி தந்துட்டேன்னு சொல்லி நம்ம வசுந்தராவும் கடவுள்கிட்ட நன்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அந்த பத்திரத்தை எடுத்து ரகுராம் கிட்ட காட்டுறாங்க. இனிமே இந்த பத்திரத்துக்கு வேலையே இல்லை, நீங்க சொன்னபடியே நீங்க செய்துட்டீங்க, இனி எனக்கு என்னால இந்த கோவில் கட்டக்கூடிய பணியில எந்த பிரச்சனையும் வராது, என் பொண்ணு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தா எவ்வளோ பிரச்சனையிலேருந்து அவளை எனக்கு மீட்டு தந்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம வசுந்தரா அப்படி நன்றி சொல்றாங்க. அதை கொஞ்சம் கூட நம்ம ஜானகி மாயா யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரத்தை இப்போவே நான் கிழிச்சி போட போறேன்னு சொல்லி எல்லாருக்கும் கண்ணு முன்னாடியே அந்த பத்திரத்தை அந்த இடத்துல கிழிச்சி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த கோவில் கெட்டதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொன்ன உடனே நம்ம ரகுராமுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எல்லாத்துக்குமே காரணம் இந்த சிவனால தான், இவர்னால தான் இந்த ஒரு காரியம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமர் சிவனுக்கு நன்றி சொல்றாங்க. நம்ம வசுந்தராவும் விடுற மாதிரி இல்லை, நீங்க தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தி தந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என் பொண்ணு இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இனிமே நான் காசு பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், காசு பணம்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே போறதை நான் நிறுத்திடலான்னு இருக்கேன், இனி உள்ள காலம் முழுக்கவே என் பொண்ணுக்காக நான் செலவிடலாம், என் பொண்ணு தான் எனக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசுந்தரா பல மனமாற்றத்தோட இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுராமோ நீங்க செய்யறது எல்லாமே நல்ல செயல் தான், உங்க பொண்ணு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டத்துல அந்த பொண்ணு நம்ம ரகுராம பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு கட்டி இணைக்கிறாங்க. அந்த சீன்லாம் செம எமோஷனலா இருந்துச்சு. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி பயங்கர டென்ஷன் ஆகி, என்ன இங்கே நடக்குது வசுந்தரா, எதுக்காக இந்த மாதிரி பத்திரத்தை கிழிச்சு போட்ட, இந்த மாதிரிலாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எவ்வளோ பெரிய வன்மமாக இருந்துட்டு இருந்த, இப்போ எப்படி மனம் மாறின அப்படின்னு சொல்லும்போது வசுந்தராவும் என்ன பேசுகிறீங்க, என் பொண்ணையே நீங்கள் இவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும், இத்தனை வருஷமாக என்னை அம்மானு சொல்லி கூட கூப்பிடாம இருந்த பொண்ணு இப்போ என் கூட எவ்வளோ அன்பாக இருக்கா தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடும்பம் தானே, அவங்களுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே புவனேஸ்வரி வசுந்தராவை பயங்கரமாக
பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வேணும்னா இவங்கள எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கலாம். நான் ஒருபோதும் இந்த ரகுராம் குடும்பத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகைய மன்னிக்கவே மாட்டேன். எப்பவா இருந்தாலும் இந்த குடும்பம் என்னோட எதிரி தான். இந்த ரகுராம மட்டும் இல்லாம இந்த குடும்பத்த சேர்ந்தவங்க எல்லாருமே நான் பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ஒரு முடிவோட நம்ம ரகுராம இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த ஜானகியும் எது எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிக்கப்பட்டுட்டோம். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியா இந்த கோவில் கட்டக்கூடிய பணி ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியில இருக்காங்க. புவனேஸ்வரி இனிமே இந்த இடத்துல இருந்தா சரி வராதன்னா இப்பவே கிளம்புவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம பூஜை பண்ணவங்களும் சரி பூமி பூஜையை தொடங்கிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ரகுராமா கண்டிப்பா கரெக்டான நல்ல நேரத்துல தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க உள்ளவங்களும் சரி முதல் மரியாதை யாருக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரகுராமுக்கும் அந்த முதல் மரியாதையை பண்றாங்க. அதே சமயத்துல ரகுராமா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சரி வசுந்தராவும் இந்த கோவில் கட்டதுக்காக பல வழிகளில் செலவிடுறேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பணத்தையும் தராங்க. கண்டிப்பா கோவில் கட்டக்கூடிய பணியில முதல் மரியாதை வசுந்தராவுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வசுந்தராவுக்கும் அப்படியே தலையில கட்டி விடுறாங்க. நம்ம வசுந்தரா ரகுராம் அப்புறம் ஜானகி அப்படின்னு எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்த மாதிரி பூமி பூஜைக்கான அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகி மாயாவுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. மாயாவும் ஜானகி கிட்ட வந்து பாத்தீங்களா பெரியம்மா எல்லாமே சரியாயிட்டு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பெரியப்பா சொன்ன மாதிரியே கரெக்டான சமயத்துல இந்த மாதிரி பூமி பூஜையை தொடங்கிட்டாங்க. இனி கோவில் கட்டக்கூடிய பணியும் நல்ல சிறப்பாவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி கிட்ட சொல்லும்போது ஜானகி ஆமா மாயா நீ சொல்றது எல்லாமே சரிதான். நான் கூட ரொம்பவே பதட்டமா இருந்தேன். இவ்வளவு நேரம் வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இந்த சிவனோட செயல்னாலதான் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி பசுபதி கிட்ட வந்து பாத்தியானா இங்க நடந்ததெல்லாம் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னைக்குமே இந்த மாயா ஏதாவது பண்ணி நம்மோட திட்டத்தை எல்லாத்தையுமே சொதப்பி விடுறா. இப்போ கூட இந்த வசுந்தரா கண்டிப்பா இந்த ரகுராமுக்கு எதிராகவே இருந்தான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே தலைகீழா மாறிட்டு இந்த வசுந்தரா இப்படி எல்லாம் திடீர்னு மாறுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சொல்லும்போது பசுபதி ஆமாமா நானும் அதை தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ரகுராம் இந்த வாட்டி தப்பிக்க முடியாது. அவனோட உயிரும் பெயரோடு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா எல்லாமே தலைகீழா மாறிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயா தான். மாயா மட்டும் அவங்க பொண்ணை குணப்படுத்துறேன்னா இந்நேரத்துக்கு அந்த வசுந்தராவும் தெரிஞ்சிருக்க மாட்டா. ரகுராமுக்கு பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியும் சரி என்ன நடந்தாலும் அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ரமணி பாட்டி ரகுராம் கிட்ட ரகு நான் கூட பயந்துட்டே இருந்தேன். ஒரு வழியாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பூமி பூஜை சிறப்பாவே நடந்துட்டு சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டப்பா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தது. ஆனா நேரம் ஆக ஆக கொஞ்சம் பதட்டமா ஆயிட்டேன். இது எப்படி நல்லபடியா கோவில கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கோவில் கட்டக்கூடிய பணி சிறப்பாவே நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம்.